ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் தியா ஃபேஷன் ஹவுஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ரைடல் ப்ளவுஸுடைய டிசைன். அதே மாதிரி நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸும் ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு வரேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஒரே மோட்டிவ், நீங்கள் வீட்டில் இருந்தே லேர்ன் பண்ணிக்கணும். அப்போ நிறைய பேருக்கு வந்து வீட்டில் இருந்து வெளியே போய் லேர்ன் பண்ணிக்க முடியாது, போய் கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே லேர்ன் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டிச்சஸும் எல்லா நாட்ஸுமே நான் அப்லோட் பண்ணுவேன். ஸ்டெப்பாக சிங்கிள் ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு ஸ்லோவாக போட்டு அப்லோட் பண்ணிவிட்டு வரேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பிடிச்சிருந்தா குட்டியாக லைக் போட்டுருங்க. அதுதான் எனக்கு எந்துவாக இருக்கும் மோர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா, இது ஒரு டிசைன், 3D டிசைன் இல்லை ஒரு ஃப்ளவர். அது ஒரு ஸ்டூடெண்ட் போட்ட ஒர்க் தான். அதுலேயும் வந்து இது ஃப்ரெஞ்ச் நாட் டிசைன். இது ஒரு ஃப்ளவரில் ஹனி ஸ்டிச்சஸ். அண்ட் இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டில் லாங் நாட்டில் லீஃப் ஸ்டிச். இதுதான் வந்து நம்ம போடுற அந்த 3D ஒர்க். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், ஒன் டைம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குட்டியாக ஒரு ட்ராயிங் போட்டுட்டு அதில் திலகம் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு, இதே வந்து இது நம்ம ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது. இது வந்து ஃபெதருக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். பீகாக் ஃபெதருக்கு, ஃப்ளவருக்கு, ஃப்ராக்குக்கு, குட்டி குர்தாக்குக்கெல்லாம் யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். ரொம்பவே க்யூட்டான லுக்கை கொடுக்கும். அதுவும் நான் உங்களுக்கு போடுறேன், அப்லோட் பண்ணுறேன். வீடியோ எப்படி பண்ணுறதுன்றதான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது க்ளூ கம் தான். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கிறது சுகர் பீட், அப்புறம் வந்து செயின் ஸ்டோன், அப்புறம் சுகர் பீட், அப்புறம் வந்து 3mm பீட். இதே வந்து நம்ம மாற்றியும் கொடுத்துக்கலாம். இன்னும் வந்து எலகண்ட்டான லுக்கு கொடுக்குற மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ராவாகவும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெரிய ஃப்ளவராகவும் போடலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பிகினராக இருக்கவங்களுக்கு ஒன் மோர் டைம் இதை சொல்கிறேன். இது வந்து ஜர்தோஸில் செயின் ஸ்டோன், இது ஃப்ளவர் ஒர்க், இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச், இது வந்து மேட் ஃபினிஷிங், இது ஜர்தோஸில் மேட். இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைடல் ப்ளவுஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 3 லேயர் வந்து ஜரி த்ரெட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 3 லேயர் ஜரி த்ரெட். அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் த்ரெட், அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். நிறைய தடவை ஷோ பண்ணுறதுனால தான் நான் இப்போ ஷோ பண்ணலை. பட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எது வேணாலும் கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே ஷோ பண்ணி தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா பிகினராக இருக்கவங்களுக்கு அது நேம் தெரியாது, என்ன பொருள்ன்றது தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லி தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட்டில் ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம பீட் லோடிங் பண்ணுவோம். பீட் லோடிங் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இதை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பீட் லோடிங். இதே மாதிரி ஜரி த்ரெட் லோடிங் அண்ட் ஜர்தோஸ் லோடிங். இதுக்கு கீழே நம்ம பைப்பிங் த்ரெட் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் அந்த டிசைன் தான் வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிறது. இந்த இடத்துல நம்ம பீட் லோடிங் கொடுத்துருக்கோம். இது சில்க் த்ரெட் லோடிங்கும் கொடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜரி த்ரெட்டுக்கு அப்புறம் சுகர் பீட் கொடுத்த மாதிரி இதுக்கப்புறமும் நான் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அண்ட் ஒரு ஸ்டிச்சஸ் விட்டு 3mm பீட், அப்புறம் வந்து ஸ்டோன்ஸை நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா கோல்ட் கலர் பீட் கொடுத்துருக்கேன், ஒன்று வந்து இந்த ஒயிட் கலர் பீடை கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த ஒயிட் கலர் பீட் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து 3mm பீடு. இது கொடுத்துட்டு பார்த்தோன்னா லுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அவுட்ஃபிட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இது எல்லாமே நான் சிங்கிள் ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. நான் நிறைய தடவை சொல்லிகிட்டே வரேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹெவி ஒர்க்கு எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சஸும் போட்டு வரேன். நீங்கள் கிளாஸ் போகாமலே எல்லா ஹெவி ஒர்க்கும் பண்ணலாம். அதே மாதிரி நாங்கள் எடுக்கிற கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் ஜாயின் பண்ணுங்க சொல்கிறது. ப்ராக்டிஸ் அதிகமாக இருந்தால் 1 வீக்கில் வந்து ஒரு ப்ளவுஸ் பண்ணுறவங்க 3 ப்ளவுஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமாக வரும், வருமானம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக ப்ராக்டிஸ் ஒன்லி மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. ஸோ ப்ராக்டிஸ் மஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரி ஒர்க்கில். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ எவ்வளோ ஹெவியான டிசைன்ஸும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ நான் இதில் நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுலேயே வந்து நீங்கள் இந்த இடத்துல இந்த கோல்ட் கலர் கொடுத்துட்டு ஒரே ஒரு ஒயிட் பீடும் கொடுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான் எல்லாமே.
ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரொம்ப எலகண்ட்டான லுக்கு கொடுக்குற ஒரு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and put a small like. Don't forget to share with your friends. Thank you friends. Bye.